என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களால் சோர்ந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் வீட்டில் அமைதி குறைந்து தொடர்ந்து சண்டைகளும் நோய்களும் பணப்பற்றாக்குறையும் இருக்கிறதா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையா என்று ஏங்குகிறீர்களா? இன்று அந்த ஏக்கம் முடிவுக்கு வருகிறது. இன்று பரலோகம் உங்கள் கூக்குரலுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரதான தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் இறங்கி வரப்போகிறார்கள். ஒரு மாபெரும் விடுதலை தொடங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திற்கு வருகிறோம். நாங்கள் இப்போது பரலோகத்தின் சேனைகளை அழைக்கிறோம். போர் வீரர்களின் அதிபதியான மிக்கேல் அதிதூதரே, வாருங்கள். தேவனுடைய குணப்படுத்துபவரான ரபேல் அதிதூதரே, வாருங்கள். தேவனுடைய நற்செய்தியாளரான கபிரியேல் அதிதூதரே, வாருங்கள். நாங்கள் இப்போது தெய்வீக கட்டளையான எஃபாத்தா என்ற வார்த்தையை செயல்படுத்துகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு காது கேளாத மற்றும் பேச முடியாத மனிதனைத் தொட்டு எஃபாத்தா என்று சொன்னார். அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக. அதே அதிகாரத்துடன் நாங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் நிதியில், உங்கள் ஆரோக்கியத்தில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவையும் திறக்க கட்டளையிடுகிறோம். எஃபாத்தா. முதல் அலை. மிக்கேல் அதிதூதரின் தூய்மைப்படுத்தல். சர்வ வல்லமையுள்ள தேவனின் பெயரால் பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல் அதிதூதரை நான் இப்போது அழைக்கிறேன். மிக்கேலே, உங்கள் ஒளிரும் வாளுடன் இந்த வீட்டிற்குள் நுழையுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரின் வீட்டிலும் இப்போது பிரசன்னமாகுங்கள். உங்கள் தெய்வீக வாளால் இந்த வீட்டின் அஸ்திபாரங்களில், சுவர்களில், கூரையில், ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருக்கும் ஒவ்வொரு இருண்ட சக்தியையும் வெட்டி எறியுங்கள். பொறாமையால் அனுப்பப்பட்ட தீய கண்கள், தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள் அனைத்தையும் இப்போது உங்கள் வாளால் நொறுக்குங்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்தை பின்தொடரும் ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு பரம்பரை நோயின் பிணைப்பையும், ஒவ்வொரு வறுமையின் ஆவியையும் இப்போது துண்டித்து எறியுங்கள். நான் கட்டளையிடுகிறேன். பில்லிசூனியம், மாந்திரீகம், செய்வினை, ஏவல் ஆகியவற்றின் ஒவ்வொரு கிரியையும் இயேசுவின் நாமத்தில் சக்தியற்றதாக மாறட்டும். இந்த வீட்டிற்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் அனுப்பியவருக்கே திரும்பிச் செல்லட்டும். உங்கள் பரிசுத்த ஒளியால் இந்த வீட்டை நிரப்புங்கள் மிக்கேலே. இருளின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், நோயின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இந்த வீடு முத்திரை இடப்பட்டுள்ளது. மிக்கேல் அதிதூதரின் பாதுகாப்பு ஒரு நெருப்புச் சுவராக இந்த வீட்டைச் சுற்றிலும் நிற்கிறது. எந்த தீங்கும் இதை அணுக முடியாது. எந்த ஆயுதமும் இதற்கு எதிராக வாய்க்காது. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரத்தை உங்கள் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் கொண்டு வாருங்கள். அவர்களின் கனவுகளை காவல் காருங்கள். அவர்களின் பயணங்களை பாதுகாருங்கள். அவர்களின் உறவுகளை பாதுகாருங்கள். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தால் இந்த இடத்திலிருந்து பயம், பதட்டம் மற்றும் விரக்தியின் ஒவ்வொரு ஆவியையும் விரட்டியடியுங்கள். இந்த வீடு இப்போது தேவனுடைய கோட்டை. இது சமாதானத்தின் உறைவிடம். இது விடுதலையின் இடம். சாத்தானே, உன் அதிகாரம் இங்கே முடிந்தது. உன் பிடிகள் உடைக்கப்பட்டன. மிக்கேல் அதிதூதரின் வாள் உன்னை விரட்டியடித்து விட்டது. இந்த இடம் பரிசுத்தமானது. இரண்டாவது அலை. ஆன்மீக தடைகளை உடைத்தல். மிக்கேல் அதிதூதரே, உங்கள் வேலையைத் தொடருங்கள். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத தடையையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு சுவரையும், ஆசீர்வாதங்களை தடுக்கும் ஒவ்வொரு கதவையும், வெற்றியை தடுக்கும் ஒவ்வொரு சங்கிலியையும் உங்கள் வாளால் தகர்த்தெறியுங்கள். இந்த குடும்பத்திற்கு வரவிருந்த ஒவ்வொரு நன்மையையும் தடுத்து நிறுத்தியிருக்கும் ஒவ்வொரு பொறாமை மிக்க ஆவியையும், ஒவ்வொரு போட்டியாளரின் தீய எண்ணத்தையும் இப்போது நிர்மூலமாக்குங்கள். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில், அவர்களின் தொழிலில், அவர்களின் படிப்பில் உள்ள ஒவ்வொரு தடையையும் நீக்குங்கள். மறைமுக எதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சதியையும், ஒவ்வொரு பொய்யையும், ஒவ்வொரு அவதூறையும் இப்போது வெளிப்படுத்தி அதை சக்தியற்றதாக்குங்கள். நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இந்த குடும்பத்திற்கு எதிரான ஒவ்வொரு தவறான குற்றச்சாட்டும் கைவிடப்படட்டும்.
அவர்களுக்கு எதிரான ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கும் அவர்களுக்கு சாதகமாக மாறட்டும். அவர்களின் பெயரைச் சுற்றி பின்னப்பட்ட ஒவ்வொரு அவமான வலையும் கிழிக்கப்படட்டும். தேவனின் கிருபை இப்போது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அவர்களின் எதிரிகள் குழப்பம் அடையட்டும். அவர்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தாங்களே தடுமாறி விழட்டும். மிக்கேல் அதிதூதரின் சக்தி வாய்ந்த கரங்கள் அவர்களை உயர்த்திப் பிடிக்கின்றன. இந்த குடும்பம் இப்போது ஆன்மீக கவசத்தால் மூடப்பட்டுள்ளது. அவர்களின் மனம், இதயம் மற்றும் விருப்பம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்தவிதமான மனமயக்கமோ குழப்பமோ தவறான முடிவுகளோ அவர்களை அணுக முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் அவர்களை வழிநடத்துகிறது. அவர்களின் பாதைகள் இப்பொழுது தெளிவாகவும் நேராகவும் உள்ளன. முன்னேற்றத்திற்கான பாதை திறக்கப்பட்டுள்ளது. தாமதத்தின் ஆவி, தேக்கத்தின் ஆவி, தோல்வியின் ஆவி, நான் உங்களை கண்டிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறுங்கள். இந்த தருணத்திலிருந்து இந்த குடும்பம் முன்னோக்கி மட்டுமே செல்லும். அவர்கள் விழுவதில்லை, தடுமாறுவதில்லை. அவர்கள் தேவனுடைய பலத்தில் ஏறுகிறார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சிறகடித்து உயரப் பறப்பார்கள். ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டாக மாறுகிறது. ஒவ்வொரு சவாலும் ஒரு வெற்றியாக மாறுகிறது. மூன்றாவது அலை, உறவுகளில் உள்ள பிணைப்புகளை அவிழ்த்தல். பரலோகத்தின் தளபதியே, மிக்கேல் அதிதூதரே, இப்போது இந்த வீட்டில் உள்ள உறவுகளுக்குள் செயல்படுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை விதைக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும் இப்போது உங்கள் வாளால் வெட்டி எறியுங்கள். தவறான புரிதல்கள், கோபம், கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். இந்த உறவுகளிலிருந்து அவை வெளியேறட்டும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள கீழ்ப்படியாமையின் ஆவி, கிளர்ச்சியின் ஆவி, அவமரியாதையின் ஆவி ஆகியவற்றை இப்போது துண்டித்து எறியுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்குள் பொறாமை, போட்டி மற்றும் பிரிவினையை உருவாக்கும் ஒவ்வொரு சக்தியையும் நிர்மூலமாக்குங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த குடும்ப உறவுகளை கழுவி தூய்மையாக்கட்டும். அன்பு, மரியாதை, புரிதல் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் தெய்வீக பிணைப்பு இந்த குடும்பத்தை ஒன்றாக இணைக்கட்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என்ற போர்வையில் தீமையைச் செய்யும் நயவஞ்சகர்களின் முகத்திரையை கிழித்து அவர்களின் தீய செல்வாக்கிலிருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கவும். இந்த வீட்டிற்குள் வரும் ஒவ்வொரு உறவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சாபமாக அல்ல. தேவையற்ற தீய நட்புகள் மற்றும் தொடர்புகள் இப்போது முறிக்கப்படட்டும். தெய்வீக நியமிக்கப்பட்ட உறவுகள், ஆதரவான மற்றும் விசுவாசமான நண்பர்கள் இந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் ஈர்க்கப்படட்டும். நான் அறிவிக்கிறேன், இந்த வீட்டில் சமாதானம் ஆளுகிறது. வாக்குவாதங்கள் முடிவுக்கு வருகின்றன. சண்டைகள் சமாதானமாக மாறுகின்றன. உடைந்த இதயங்கள் குணமடைகின்றன. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைகின்றன. தேவனுடைய அன்பு இந்த வீட்டின் ஒவ்வொரு இதயத்தையும் நிரப்புகிறது. ஒருரிகோக்ரு ஷாயின் சீஸ்குனி ஏஏடிஎம் ఓక్రినొక్రు ప్రూచియన్ చుకుని ఆయేతం ఇప్పుడు ఆ குத்து NBNలో பிரவிஸ்துந்தி. அவர்கள் ஒருவரையொருவர் தாங்குவார்கள், ஒருவரையொருவர் உயர்த்துவார்கள். அவர்கள் ஒரே மனத்துடனும் ஒரே ஆவியுடனும் இருப்பார்கள். இந்த குடும்பம் இப்போது அன்பின் கோட்டையாகும். அதை எந்த தீய சக்தியும் ஊடுருவ முடியாது. குடும்ப ஒற்றுமைக்கு எதிரான ஒவ்வொரு சாபமும் இப்போது உடைக்கப்பட்டுள்ளது. இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நான்காவது அலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. புனித மிக்கேல் அதிதூதரே, உங்கள் விடுதலை பணியை ஆழமாக்குங்கள். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் சங்கிலியையும் இப்போது உடைத்தெறியுங்கள். மது, போதைப்பொருள், புகைப்பிடித்தல் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களின் பிடியில் சிக்கியுள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். அவர்களின் சரீரத்தையும் மனதையும் ஆன்மாவையும் விட்டு வெளியேறுங்கள். இந்த அடிமைத்தனத்திற்கான ஒவ்வொரு வேரையும், அது வலியாக இருந்தாலும், அதிர்ச்சியாக இருந்தாலும், பரம்பரை பலவீனமாக இருந்தாலும், இப்போது உங்கள் வாளால் வெட்டி எறியுங்கள். ஆபாசம், சூதாட்டம் மற்றும் பிற இரகசிய பாவங்களின் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்கவும். அந்த அசுத்த ஆவிகளின் கோட்டைகளை இடித்துத் தள்ளுங்கள். அவர்களின் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவும் ஒவ்வொரு பிடியையும் தளர்த்துங்கள். நான் அறிவிக்கிறேன், இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சுயக்கட்டுப்பாட்டின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி அருளப்படுகிறது. அவர்கள் இனி பாவத்திற்கு அடிமைகளாக இல்லை. அவர்கள் கிறிஸ்துவின் மூலம் விடுதலையாக்கப்பட்டுள்ளனர்.
தொழில்நுட்ப அடிமைத்தனம், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாதல், சோம்பேறித்தனம் மற்றும் தள்ளிப்போடுதலின் ஆவிகளை இப்போது விரட்டியடியுங்கள். அவர்களின் நேரத்தையும் சக்தியையும் திருடும் ஒவ்வொரு கவனச் சிதறலையும் நீக்குங்கள். அவர்களுக்குள் ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய உந்துதல், ஒரு புதிய ஒழுக்கம் பிறக்கட்டும். அவர்கள் தங்கள் நேரத்தை ஞானமாகப் பயன்படுத்துவார்கள், தங்கள் திறமைகளை தேவனுடைய மகிமைக்காகப் பயன்படுத்துவார்கள். கடனுக்கு அடிமையாக்கும் மனப்பான்மையை உடைக்கவும், வீண் செலவு செய்யும் ஆவியை விரட்டுங்கள். நிதி ஞானமும் பொறுப்புணர்வும் இந்த குடும்பத்தில் ஆளட்டும். அவர்கள் கடனாளிகளாக இருக்க மாட்டார்கள், கடன் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்தும் முழுமையான மற்றும் நிரந்தரமான விடுதலை இப்போது பிரகடனப்படுத்தப்படுகிறது. அவர்கள் விடுதலையானவர்கள், உண்மையாகவே விடுதலையானவர்கள். 5வது அலை, இருளின் கோட்டைகளை அழித்தல். மிக்கேல் அதிதூதரே, உங்கள் இறுதித் தூய்மைப்படுத்தும் அலை இப்போது வரட்டும். இந்த வீட்டிற்கு எதிராக, இந்த குடும்பத்திற்கு எதிராக கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சாத்தானிய கோட்டையையும் இப்போது இடித்துத் தள்ளுங்கள். அவர்களின் மனதில் கட்டப்பட்டிருக்கும் அவநம்பிக்கையின் கோட்டைகள், பயத்தின் கோட்டைகள், தாழ்வு மனப்பான்மையின் கோட்டைகள், விரக்தியின் கோட்டைகள் இப்போது நொறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு எண்ணமும் சிறைபிடிக்கப்படட்டும். அவர்களின் ஆன்மாவில் கட்டப்பட்டிருக்கும் மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு மற்றும் பழிவாங்கும் உணர்வின் கோட்டைகளை தகர்த்தெறியுங்கள். தேவனுடைய அன்பு இப்போது அந்த இடங்களை நிரப்பட்டும். அவர்களின் நிதிநிலையில் கட்டப்பட்டிருக்கும் வறுமையின் கோட்டை, பற்றாக்குறையின் கோட்டை, கடனின் கோட்டை இப்போது தரைமட்டமாக்கப்படட்டும். செழிப்பின் நதிகள் இப்போது பாயட்டும். அவர்களின் ஆரோக்கியத்தில் கட்டப்பட்டிருக்கும் நாள்பட்ட நோயின் கோட்டை, பலவீனத்தின் கோட்டை இப்போது அழிக்கப்படட்டும். தெய்வீக ஆரோக்கியம் அவர்களின் பிறப்புரிமை. நான் அறிவிக்கிறேன், இந்த வீட்டில் இருளுக்கு இனி இடமில்லை. ஒவ்வொரு மறைவான இடமும் தேவனுடைய ஒளியால் வெளிச்சமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு அசுத்தமான பொருளும், ஒவ்வொரு சாபத்திற்குரிய பொருளும் இந்த வீட்டிலிருந்து அகற்றப்படட்டும். இந்த வீடு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். இது தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. மிக்கேல் அதிதூதரே, உங்கள் தூதர்களின் படையை இந்த வீட்டைச் சுற்றி ஒரு நிரந்தர காவலாக நிறுத்துங்கள். இந்த விடுதலை நிரந்தரமானது. இந்த தூய்மைப்படுத்தல் முழுமையானது. சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் இங்கே இனி எந்த உரிமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை, எந்த இடமும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் இந்த வெற்றி முத்திரையிடப்பட்டுள்ளது. ஆமென். 6வது அலை, கபிரியேல் அதிதூதரின் நிதித் திறப்பு. இப்போது தேவனுடைய நற்செய்தியாளரான கபிரியேல் அதிதூதரை நான் அழைக்கிறேன். கபிரியேலே, மரியாவுக்கு நல்ல செய்தியைக் கொண்டு வந்தது போல இந்த குடும்பத்திற்கும் நிதி அற்புதங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களின் நல்ல செய்தியைக் கொண்டு வாருங்கள். நான் இப்போது தெய்வீக கட்டளையை பிரகடனம் செய்கிறேன். எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. இந்த குடும்பத்தின் நிதி ஆதாரங்கள் திறக்கப்படட்டும். அவர்களின் வங்கிக் கணக்குகள் திறக்கப்படுங்கள். அவர்களின் வருமான வழிகள் திறக்கப்படுங்கள். அவர்களின் பணப்பை திறக்கப்படுங்கள். கடன்களால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படட்டும். கடன் அட்டைகள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் அனைத்தும் முழுமையாக செலுத்தப்பட தேவையான நிதி அற்புதம் இப்போது நிகழட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். பழைய கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படட்டும். மறந்து போன முதலீடுகள் லாபம் தரட்டும். அவர்களுக்கு வரவேண்டிய பணம் சட்டப்பூர்வமாகவோ அல்லது வேறு விதமாகவோ இப்போது விடுவிக்கப்பட்டு அவர்களிடம் வந்து சேரட்டும். நான் தாமதத்தின் ஆவியை கண்டிக்கிறேன். நிதி ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சக்தியையும் நான் கட்டளையிடுகிறேன். இப்போது உங்கள் பிடியை விடுங்கள். எஃபாத்தா, அவர்களின் வணிகம் அல்லது தொழில் திறக்கப்படட்டும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் இப்போது அவர்களை தேடி வரட்டும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் மற்றும் அங்கீகாரத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். அவர்களின் கைகளின் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் விதைக்கும் அனைத்தும் 100 மடங்காக அறுவடை செய்யப்படட்டும். பற்றாக்குறையின் மனப்பான்மை இப்போது உடைக்கப்பட்டு செழிப்பின் மனப்பான்மை இந்த வீட்டில் வேரூன்றட்டும். அவர்கள் இனிமேலும் பற்றாக்குறையை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சம்ருதி குறித்து பேசுவார்கள். அவர்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு அவர்களிடம் உபரியாக இருக்கும். 7வது அலை, திருடப்பட்டதை மீட்டெடுத்தல்.
கபிரியேல் அதிதூதரே, நற்செய்தியின் தூதரே, திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். இப்போது இயேசுவின் நாமத்தில் சாத்தானால் திருடப்பட்ட அனைத்தையும் இந்த குடும்பத்திற்கு 7 மடங்கு திரும்பக் கொடுக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவர்களின் திருடப்பட்ட மகிழ்ச்சி திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட சமாதானம் திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட ஆரோக்கியம் திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட செல்வம் திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட கனவுகள் திரும்ப வரட்டும். அவர்களின் திருடப்பட்ட நேரம் தேவனுடைய கிருபையால் மீட்டெடுக்கப்படட்டும். கடந்த கால இழப்புகள், தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் அனைத்தும் இப்பொழுது தெய்வீக இழப்பீட்டால் ஈடு செய்யப்படட்டும். தீயவர்களால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள், நிலங்கள் அல்லது உரிமைகள் சட்டப்பூர்வமாகவும் அற்புதமாகவும் அவர்களுக்கு திருப்பித் தரப்படட்டும். வஞ்சகத்தால் இழந்த பணம் மீட்கப்படட்டும். அவர்களின் நற்பெயருக்கு எதிராக பேசப்பட்ட பொய்களால் ஏற்பட்ட சேதம் சரி செய்யப்பட்டு அவர்களின் மரியாதை முன்பை விட அதிகமாக நிலைநாட்டப்படட்டும். எஃபாத்தா, மீட்டெடுப்பதற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுக்கப்படட்டும். துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கப்படட்டும். ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியினுடை கொடுக்கப்படட்டும். இந்த குடும்பம் இப்போது இழப்பின் நிலையிலிருந்து ஆதாயத்தின் நிலைக்கு மாறுகிறது. அவர்கள் பலவீனத்திலிருந்து பலத்திற்கு மாறுகிறார்கள். அவர்கள் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னணிக்கு மாறுகிறார்கள். பரலோகத்தின் களஞ்சியங்கள் அவர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. தேவன் அவர்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் செய்கிறார். அவர்களின் எதிரிகளின் கண் முன்னிலையில் அவர்களின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 8வது அலை, புதிய வருமான வழிகள். கபிரியேல் அதிதூதரே, தெய்வீக அறிவிப்பாளரே, இந்த குடும்பத்திற்காக புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வருமான வழிகளை திறக்கவும். எஃபாத்தா, அவர்களின் கண்கள் இதுவரை காணாத, அவர்களின் காதுகள் இதுவரை கேட்காத, அவர்களின் இதயங்கள் இதுவரை நினைக்காத வாய்ப்புகளின் கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். அவர்களின் திறமைகள், தாளந்துகள் மற்றும் அபிருச்சிகள் லாபகரமான முயற்சிகளாக மாறட்டும். தெய்வீக யோசனைகள், புதுமையான உத்திகள் மற்றும் ஞானமான வணிகத் திட்டங்கள் இப்போது அவர்களின் மனதில் பதிவிறக்கம் செய்யப்படட்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தட்டும். சரியான மனிதர்களுடன், செல்வாக்கு மிக்க மற்றும் ஆதரவான கூட்டாளிகளுடன் அவர்களை இணைக்கவும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதியான மற்றும் திருப்திகரமான வேலைக்கான கதவு இப்போது திறக்கப்படட்டும். நேர்காணல்களில் அவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகட்டும். அவர்களின் விண்ணப்பங்கள் கவனிக்கப்படட்டும். சொந்தத் தொழில் செய்பவர்களுக்கு அவர்களின் வணிகம் உள்ளூர் அளவிலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச நிலைக்கு விரிவடையட்டும். புதிய சந்தைகள், புதிய தயாரிப்புகள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றிற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். நான் சோம்பேறித்தனத்தின் ஆவியையும் தள்ளிப்போடும் ஆவியையும் கண்டிக்கிறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் சிறந்ததைச் செய்யும் ஆவி இந்த குடும்பத்தின் மீது வரட்டும். அவர்கள் தங்கள் வேலையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். தேவன் அவர்களை உயர்த்துவார். அவர்களின் வருமானம் ஒரே ஒரு மூலத்திலிருந்து மட்டுமல்ல, பல மூலங்களிலிருந்து வரட்டும். அவர்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாகவும் ஸ்திட்டிஷீலமாகவும் தாராளமாகவும் இருப்பார்கள். வறுமையின் சாபம் உடைக்கப்பட்டுவிட்டது. செழிப்பின் ஆசீர்வாதம் இப்போது அவர்களின் உரிமை. அவர்கள் கடன்பட மாட்டார்கள். அவர்கள் கடன் கொடுப்பார்கள். அவர்கள் வால் அல்ல தலை. அவர்கள் கீழே அல்ல மேலே. 9வது அலை, கடன்களிலிருந்து அமானுஷ்ய விடுதலை. தேவனுடைய தூதரே, கபிரியேலே, கடனின் சுமை இந்த மக்களை நசுக்க விடாதீர்கள். நான் இப்போது ஒரு அமானுஷ்ய கடன் ரத்துக்காக ஜெபிக்கிறேன். எஃபாத்தா, வங்கிகள் மற்றும் கடன் நிறுவனங்களின் இதயங்களைத் தொடவும். வட்டியை ரத்து செய்யவும், அசலை குறைக்கவும், சாதகமான தீர்வுத் திட்டங்களை வழங்கவும், அவர்களின் மனதை மாற்றவும். தேவனுடைய கிருபை அவர்களின் கடன் கோப்புகளில் செயல்படட்டும். எதிர்பாராத வழிகளில் கடன் தீர்க்கும் அற்புதங்கள் நிகழட்டும். போனஸ், பரம்பரை சொத்து அல்லது எதிர்பாராத வருமானம் மூலம் மொத்த கடனையும் ஒரே நேரத்தில் அடைக்க ஒரு வழி பிறக்கட்டும். கடனாளர்களின் அழுத்தத்திலிருந்து அவர்களை விடுவிக்கவும். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கைவிடப்படட்டும். அவர்களின் சொத்துக்கள் பாதுகாக்கப்படட்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரும்
அவர்கள் எவ்வளவு பெரிய கடனில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கடனிலிருந்து விடுபடுவார்கள் என்று நான் அறிவிக்கிறேன். அவர்கள் நிதிச் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நிதி சுதந்திரத்திற்குள் நுழைகிறார்கள். செலவழிப்பதில் ஞானத்தின் ஆவி அவர்கள் மீது வரட்டும். அவர்கள் தங்கள் வரவுக்குள் வாழ்வார்கள், சேமிப்பார்கள், முதலீடு செய்வார்கள், தாராளமாகக் கொடுப்பார்கள். பணத்தின் மீதான அன்பின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும். அவர்கள் பணத்தை ஒரு கருவியாக பார்ப்பார்கள், ஒரு எஜமானாக அல்ல. அவர்களின் நம்பிக்கை வங்கிக் கணக்கில் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது இருக்கும். இன்று ஒவ்வொரு கடன் பத்திரமும், ஒவ்வொரு அடமான பத்திரமும், ஒவ்வொரு கடன் ஒப்பந்தமும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரத்து செய்யப்படுகிறது. கடனின் ஆவி, இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறு. சுதந்திரத்தின் ஆவி, உள்ளே வா. இந்த வீடு கடனில்லாத மண்டலம் என்று நான் அறிவிக்கிறேன். இந்த குடும்பம் கடனில்லாத தலைமுறை என்று நான் அறிவிக்கிறேன். 10வது அலை, தாராள மனப்பான்மையின் ஆசீர்வாதம். நற்செய்தியின் தூதரே கபிரியேலே, இந்த குடும்பத்தின் இதயங்களில் தாராள மனப்பான்மையின் ஆவியை ஊற்றுங்கள். அவர்கள் பெறுபவர்களாக மட்டுமல்ல, கொடுப்பவர்களாகவும் இருக்கட்டும். எஃபாத்தா, அவர்களின் இதயங்களில் உள்ள சுயநலம், பேராசை மற்றும் பதுக்கி வைக்கும் மனப்பான்மையின் கதவுகள் மூடப்படட்டும். கொடுப்பதன் மூலம் பெருகும் என்ற தெய்வீகக் கொள்கையை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் தங்கள் தசம பாகங்கள் மற்றும் காணிக்கைகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும். பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதம் அவர்கள் மீது ஊற்றப்படட்டும். அவர்கள் ஏழைகளுக்கும், தேவையிலிருப்போருக்கும், விதவைகளுக்கும், அனாதைகளுக்கும் தாராளமாகக் கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விதையும் ஒரு பெரிய அறுவடையாக திரும்ப வரட்டும். அவர்களின் தாராள குணம் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாறட்டும். அவர்கள் பணத்தை மட்டுமல்ல, தங்கள் நேரத்தையும் திறமைகளையும் அன்பையும் தாராளமாகக் கொடுப்பார்கள். அவர்களின் வீடு விருந்தோம்பலின் இடமாக இருக்கட்டும். அவர்களின் கைகள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவத் தயாராக இருக்கட்டும். நான் அறிவிக்கிறேன், அவர்கள் கொடுப்பதன் மூலம் அவர்கள் வறுமையின் சுழற்சியை உடைக்கிறார்கள். அவர்கள் விதைப்பதன் மூலம் அவர்கள் செழிப்பின் ஒரு சுழற்சியை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்கிறார்கள். அங்கே அந்துப்பூச்சியும் துருவும் அதை அழிப்பதில்லை, திருடர்கள் அதை கொள்ளையடிப்பதில்லை. அவர்களின் செல்வம் பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் சேமிக்கப்படுகிறது. கஞ்சத்தனத்தின் ஆவி வெளியேறுகிறது, தாராளத்தின் ஆவி ஆளுகிறது. அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்களின் செழிப்பு சுயநலத்திற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுவதற்காகவே. 11வது அலை, வணிகம் மற்றும் தொழில் வெற்றி. கபிரியேல் அதிதூதரே, தேவனுடைய செய்தியாளரே, இந்த குடும்பத்தின் தொழில் மற்றும் வணிகத்தின் மீது தெய்வீக சாதகத்தை ஊற்றுங்கள். எஃபாத்தா, அவர்களின் பணியிடத்தில் உள்ள போட்டி மற்றும் பொறாமையின் கதவுகள் மூடப்படட்டும். அவர்களின் திறமைகள் மற்றும் கடின உழைப்பு அவர்களின் மேலதிகாரிகளால் கவனிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படட்டும். பதவி உயர்வு, பொறுப்புகள் மற்றும் சம்பள உயர்வுக்கான கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். அவர்கள் தங்கள் துறையில் தலைவர்களாகவும், புதுமையாளர்களாகவும், செல்வாக்கு மிக்கவர்களாகவும் மாறட்டும். அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்திற்கு அவர்கள் ஒரு சொத்தாக இருக்கட்டும். அவர்களின் வணிகம் அல்லது தொழில், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, இப்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தால் பெருகட்டும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கட்டும். விற்பனை மற்றும் லாபம் பெருகட்டும். கடன்கள் மற்றும் இழப்புகளிலிருந்து அவர்களின் வணிகம் பாதுகாக்கப்படட்டும். சரியான ஊழியர்கள், விசுவாசமான பங்காளிகள் மற்றும் நேர்மையான சப்ளையர்கள் அவர்களுடன் இணையட்டும். அவர்களின் வணிகத்திற்கு எதிராக செய்யப்படும் ஒவ்வொரு சூழ்ச்சியும், ஒவ்வொரு சதியும் தோல்வியடையட்டும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய அனுமதிகள், உரிமங்கள் மற்றும் உதவிகள் தடையின்றி கிடைக்கட்டும். நான் அறிவிக்கிறேன், அவர்களின் தொழில் வாழ்க்கையில் தேக்கநிலை முடிவுக்கு வருகிறது. வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்தின் ஒரு புதிய பருவம் தொடங்குகிறது. அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் மனந்தளர மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய பலத்தால் புதுப்பிக்கப்படுவார்கள். அவர்களின் பணி வெறும் வேலையாக இருக்காது, அது ஒரு அழைப்பாக இருக்கும். அவர்கள் தங்கள் வேலையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், மனித குலத்திற்கு சேவை செய்வார்கள். தோல்வியின் ஆவி விரட்டப்படுகிறது. வெற்றியின் ஆவி இப்போது அவர்களின் தொழில் மற்றும் வணிகத்தின் மீது தங்கியுள்ளது.
12வது அலை, தெய்வீக நிதி ஞானம். பரலோக தூதரே, கபிரியேலே, இந்த குடும்பத்திற்கு நிதி ஞானம் மற்றும் பகுத்தறிவைக் கொடுங்கள். எஃபாத்தா, ஞானத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். பணத்தை நிர்வகிப்பது, சேமிப்பது, முதலீடு செய்வது மற்றும் பெருக்குவது பற்றிய தெய்வீக நுண்ணறிவை அவர்களுக்கு வழங்கவும். முட்டாள்தனமான நிதி முடிவுகள், மோசடி திட்டங்கள் மற்றும் ஏமாற்றும் நபர்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்கவும். அவர்களின் கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் நல்ல வாய்ப்புகளையும் மறைக்கப்பட்ட அபாயங்களையும் அடையாளம் காணட்டும். அவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு செலவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஜெபத்துடன் திட்டமிட்டு செலவு செய்வார்கள். ஒவ்வொரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையை கேட்பார்கள். நான் அறிவிக்கிறேன், நிதி அறியாமையின் காலம் முடிந்துவிட்டது. நிதி கல்வியறிவு மற்றும் ஞானத்தின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. அவர்கள் தங்கள் நிதிகளை ஒழுங்கமைப்பார்கள். அவர்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நிதிப் பொறுப்பை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் தங்கள் செல்வத்தின் மீது நல்ல உக்கிரானக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களின் செல்வம் அவர்களை கட்டுப்படுத்தாது. அவர்கள் அதை தேவனுடைய மகிமைக்காக கட்டுப்படுத்துவார்கள். பணத்தை பற்றிய பயம் மற்றும் கவலையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும். அவர்களின் நம்பிக்கை தேவனுடைய வாக்குறுதிகளின் மீது உறுதியாக இருக்கட்டும். அவர் தனது தேவைகளை தனது மகிமையின் செல்வத்திற்கு ஏற்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் பூர்த்தி செய்வார். செழிப்பு வெறும் பணம் மட்டுமல்ல, அது தேவனுடைய ஞானம், சமாதானம் மற்றும் சாதகத்தின் முழுமையான ஆசீர்வாதம். இந்த முழுமையான செழிப்பு இப்போது இந்த குடும்பத்தின் பங்காகும். 13வது அலை, ரபேல் அதிதூதரின் குணமாக்கும் பிரசன்னம். இப்போது தேவனுடைய குணமாக்கும் கரம் என்று அழைக்கப்படும் மாபெரும் ரபேல் அதிதூதரை நான் அழைக்கிறேன். ரபேலே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரின் வீட்டிற்கும் அவர்களின் சரீரத்திற்கும் வாருங்கள். உங்கள் குணமாக்கும் பச்சை ஒளியை இப்பொழுது அவர்கள் மீது பிரகாசிக்கச் செய்யுங்கள். இந்த வீட்டில் உள்ள நோயின் ஒவ்வொரு ஆவியையும், பலவீனத்தின் ஒவ்வொரு ஆவியையும், வலியின் ஒவ்வொரு ஆவியையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். வெளியேறுங்கள். தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல இந்த மக்களின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு நோயுற்ற பகுதியையும் குணமாக்குங்கள். தலை முதல் பாதம் வரை தெய்வீக ஆரோக்கியம் பாயட்டும். அவர்களின் மூளையில் உள்ள ஒவ்வொரு நோயையும் குணமாக்குங்கள். நினைவாற்றல் பிரச்சினைகள், ஒற்றை தலைவலி மற்றும் நரம்பியல் கோளாறுகள் இப்போது குணமாகட்டும். அவர்களின் கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் தொண்டை ஆகியவற்றில் உள்ள ஒவ்வொரு நோயையும் குணமாக்குங்கள். பார்வை தெளிவாகட்டும். கேட்கும் திறன் கூர்மையாகட்டும். சுவாசம் சீராகட்டும். அவர்களின் இதயம் மற்றும் இரத்த ஓட்ட அமைப்பு குணமடையட்டும். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். அவர்களின் இரத்தம் சுத்திகரிக்கப்படட்டும். அவர்களின் நுரையீரல்கள் குணமடையட்டும். ஆஸ்துமா, ஒவ்வாமைகள் மற்றும் சுவாச பிரச்சினைகள் நீங்கட்டும். அவர்களின் வயிறு, குடல் மற்றும் செரிமான அமைப்பு குணமடையட்டும். அல்சர், அமிலத்தன்மை மற்றும் ஜீரணன் எஸ்எம்எஸ்இலு குணமாகட்டும். அவர்களின் கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கணையம் எஸ்என்பி ஊரணன் நின்கா செயல்படட்டும். சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறுகள் குணமாகட்டும். வாரி எமுக்லு கில்லு மரியுகே என்றாலு பிஎல்பிடட்டும். மூட்டுவலி, முதுகுவலி மற்றும் உடல் வலிகள் அனைத்தும் நீங்கட்டும். வாரி சிஆர்எம்என் எஸ்விஎஸ்டிஹெச்டி போ என்றட்டும். தோல் நோய்கள், ஒவ்வாமைகள் மற்றும் தடிப்புகள் மாய்மாய்ப்பு வாலி. ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும், ஒவ்வொரு கட்டியும், ஒவ்வொரு அசாதாரண வளர்ச்சியும் இயேசுவின் நாமத்தில் சுருங்கி கரைந்து மறைந்து போகட்டும். அவர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலப்படுத்தப்படட்டும். அவர்களின் உடல் ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு வைரஸையும், ஒவ்வொரு பாக்டீரியாவையும் எதிர்த்து போராடட்டும். தெய்வீக ஆரோக்கியம் அவர்களின் பிறப்புரிமை. கிறிஸ்துவின் காயங்களால் அவர்கள் குணமாகியிருக்கிறார்கள். நான் இப்போது முழுமையான, உடனடி மற்றும் அற்புத குணப்படுத்துதலை அறிவிக்கிறேன். ஆமென். 14வது அலை, உணர்ச்சி மற்றும் மன ஆரோக்கியம். தேவனுடைய மருத்துவரே, ரபேல் அதிதூதரே, சரீரத்தை மட்டுமல்ல ஆன்மாவையும் குணமாக்குங்கள். இந்த மக்களின் இதயங்களில் ஆழமாகச் சென்று அங்கு மறைந்திருக்கும் ஒவ்வொரு காயத்தையும் குணமாக்குங்கள். கடந்த கால அதிர்ச்சிகள், துரோகங்கள், நிராகரிப்புகள் மற்றும் துஷ்பிரயோகங்களால் ஏற்பட்ட ஒவ்வொரு வலியையும்
இப்போது உங்கள் குணமாக்கும் தைலத்தால் ஆற்றவும். கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்வு மற்றும் மன்னிக்க முடியாத தன்மையின் நச்சு வேர்களை பிடுங்கி எறியுங்கள். அவர்களின் இதயங்களை மன்னிக்கும் கிருபையால் நிரப்புங்கள். அவர்கள் மற்றவர்களை மட்டுமல்ல, தங்களையும் மன்னிக்கட்டும். மன அழுத்தத்தின் கனமான போர்வையை அவர்கள் மேலிருந்து தூக்கி எறியுங்கள். விரக்தியின் இருண்ட மேகம் கலைந்து போகட்டும். தேவனுடைய மகிழ்ச்சி அவர்களின் பலமாக மாறட்டும். பதட்டத்தின் மற்றும் பீதியின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். அமைதியின்மையின் மற்றும் கவலையின் ஆவிகளை நான் விரட்டுகிறேன். தேவனுடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், இப்பொழுது அவர்களின் இதயங்களையும் மனங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளட்டும். பயத்தின் ஆவி, அது தோல்வியின் பயமாக இருந்தாலும், எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருந்தாலும், மரண பயமாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். தேவன் அவர்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பின், சக்தியின் மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியையே கொடுத்துள்ளார். தாழ்வு மனப்பான்மை, சுய சந்தேகம் மற்றும் தகுதியற்ற உணர்வின் பொய்களை நிர்மூலமாக்குங்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள், நேசிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறியட்டும். தனிமையின் மற்றும் கைவிடப்பட்ட உணர்வுகளை குணமாக்குங்கள். தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை அவர்கள் உணரட்டும். அவர்களின் மனம் புதுப்பிக்கப்படட்டும். எதிர்மறை சிந்தனைகள், அழிவுகரமான மாடரிகளு மற்றும் பொய்கள் தேவனுடைய சத்தியத்தால் மாற்றப்படட்டும். அவர்கள் ஆரோக்கியமான, முழுமையான மற்றும் ஸ்திதிஷீலமான உணர்ச்சிகளை கொண்டிருப்பார்கள். அவர்கள் உணர்ச்சிகளால் ஆளப்பட மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளால் வழிநடத்தப்படுவார்கள். அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு. 15வது அலை, தூக்கமின்மை மற்றும் இரவு பயங்களிலிருந்து விடுதலை. குணமாக்கும் தூதரே, ரபேலே, இந்த மக்களின் இரவுகளைக் காவல்காருங்கள். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு நான் இப்பொழுது ஆழ்ந்த, அமைதியான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் உறக்கத்தை கட்டளையிடுகிறேன். அவர்களின் மனம் பந்தயமிடுவதை நிறுத்தட்டும். அவர்களின் உடல் ஓய்வெடுக்கட்டும். தேவனுடைய பிரியமானவர்களுக்கு அவர் உறக்கத்தை அளிக்கிறார். கெட்ட கனவுகள், பயங்கரமான தரிசனங்கள் மற்றும் இரவு நேர பயங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும். அவர்களின் கனவுகளை தூய்மைப்படுத்துங்கள். தேவன் அவர்களுடன் கனவுகளில் பேசட்டும். அவர்களுக்கு வழிகாட்டவும், அவர்களை ஊக்குவிக்கவும். அவர்கள் தூங்கும்போது அவர்களின் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரம் தேவனுடைய குணமாக்கும் சக்தியால் புதுப்பிக்கப்படட்டும். அவர்கள் காலையில் சோர்வாகவும் பலவீனமாகவும் எழமாட்டார்கள், ஆனால் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் புதிய நாளுக்கு தயாராகவும் எழுவார்கள். தூக்கத்தில் அவர்களை தாக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும், இருளின் ஒவ்வொரு சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். ரபேல் அதிதூதரின் பாதுகாப்பு ஒரு கேடயமாக அவர்களை சுற்றிலும் நிற்கிறது. அவர்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் தேவனுடைய கரங்களில் அமைதியாகவும் இருக்கிறார்கள். தூக்க மாத்திரைகள் மற்றும் மருந்துகளின் மீதான சார்பு உடைக்கப்படட்டும். இயற்கையான மற்றும் தெய்வீக ஓய்வு அவர்களின் பங்காகும். நான் அறிவிக்கிறேன். அவர்களின் படுக்கையறை ஒரு சமாதானத்தின் சரணாலயம். அது ஒரு குணமாக்கும் இடம். அது ஒரு ஓய்வெடுக்கும் இடம். கவலைக்கும் மன அழுத்தத்திற்கும் பயத்திற்கும் அங்கு இடமில்லை. அவர்கள் தங்கள் தலையை தலையணையில் வைக்கும்போது அவர்கள் உடனடியாக ஆழ்ந்த உறக்கத்திற்குச் செல்வார்கள். தேவனுடைய தூதர்கள் அவர்களை காவல் காப்பார்கள். 16வது அலை, பரம்பரை நோய்களை உடைத்தல். ரபேல் அதிதூதரே, உங்கள் குணமாக்கும் சக்தியை இந்த குடும்பத்தின் இரத்த வரிசையில் ஆழமாக அனுப்புங்கள். அவர்களின் மூதாதையரிடமிருந்து கடத்தப்பட்ட ஒவ்வொரு பரம்பரை நோயின் சாபத்தையும் ஒவ்வொரு மரபணு பலவீனத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், மனநல நோய்கள் மற்றும் பிற பரம்பரை வியாதிகளின் பிடியிலிருந்து இந்த தலைமுறையை நான் விடுவிக்கிறேன். அந்த நோய்களின் சட்டப்பூர்வ உரிமை கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரத்து செய்யப்படுகிறது. இந்த குடும்பத்தின் DNA மற்றும் RNA இப்போது தேவனுடைய வார்த்தையால் மீண்டும் எழுதப்படுகிறது. நோயின் ஒவ்வொரு வடிவமும் பலவீனத்தின் ஒவ்வொரு திட்டமும் அவர்களின் மரபணுக்களிலிருந்து அழிக்கப்படுகிறது. நான் அறிவிக்கிறேன், இந்த குடும்பம் ஒரு புதிய இரத்த வரிசையை தொடங்குகிறது. அது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள்
மற்றும் பலத்தின் இரத்த வரிசை, அவர்களின் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இந்த பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். சாபம் இங்கே நிற்கிறது, ஆசீர்வாதம் இப்போது பாய்கிறது. 100 வயது வரை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் தெளிவாகவும் வாழும் ஆசீர்வாதத்தை நான் அவர்கள் மீது பிரகடனம் செய்கிறேன். அவர்களின் கண்கள் மங்காது, அவர்களின் இயற்கை சக்தி குறையாது. அவர்கள் தங்கள் பேரப்பிள்ளைகளையும் கொள்ளுப் பேரப்பிள்ளைகளையும் பார்ப்பார்கள். அவர்கள் வயதான காலத்தில் கனிகளைக் கொடுப்பார்கள். அவர்கள் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருப்பார்கள். அகால மரணத்தின் ஆவி கண்டிக்கப்படுகிறது. திடீர் நோய்கள் மற்றும் விபத்துக்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நீண்ட, திருப்தியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்களின் தெய்வீக உரிமை. ரபேல் அதிதூதர் இப்போது அவர்களின் பரம்பரை மரத்தில் குணப்படுத்துதலை வெளியிடுகிறார். கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால தலைமுறைகளை தூய்மைப்படுத்துகிறார். 17வது அலை, பெண்களின் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம். குணமாக்கும் தூதரே, ரபேலே, இந்த வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீது ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கள். கர்ப்பம் தரிக்கப் போராடும் ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். சாராவின் கருப்பையை திறந்தது போல அவர்களின் கருப்பையை திறந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுங்கள். கர்ப்பிணிப் பெண்களை பாதுகாக்கவும் அவர்களின் கர்ப்பம் முழுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும். கருச்சிதைவு, குறைப்பிரசவம் மற்றும் பிற சிக்கல்களிலிருந்து அவர்களை காக்கவும். அவர்கள் வலியின்றி ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். மாதவிடாய் பிரச்சினைகள், ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் பிற பெண் நோய்களால் அவதிப்படும் ஒவ்வொரு பெண்ணையும் குணமாக்குங்கள். அவர்களின் உடல்கள் தெய்வீக ஒழுங்கிலும் சமநிலையிலும் செயல்படட்டும். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஒவ்வொரு குழந்தை பருவ நோயிலிருந்தும் ஒவ்வாமையிலிருந்தும் வளர்ச்சி குறைபாடுகளிலிருந்தும் பாதுகாக்கவும். அவர்களின் மனம் கூர்மையாகவும் அவர்களின் உடல் பலமாகவும் அவர்களின் ஆவி பிரகாசமாகவும் இருக்கட்டும். கற்றல் குறைபாடுகள் குணமாகட்டும். அவர்கள் பள்ளியில் சிறந்து விளங்குவார்கள். தீய சகவாசத்திலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கவும். அவர்கள் தேவனுடைய ஞானத்திலும் கிருபையிலும் மனிதர்களின் தயவிலும் வளருவார்கள். நான் அறிவிக்கிறேன், இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர்கள் தலைவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் வளருவார்கள். இந்த குடும்பம் ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான மற்றும் தேவ பக்தியுள்ள குழந்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. 18வது அலை, குணப்படுத்துதலை பராமரித்தல். ரபேல் அதிதூதரே, இந்த குணப்படுத்துதல் தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. இந்த மக்கள் தங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்கள். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், ரெகுலமைசஸ் உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். தங்கள் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக அவர்கள் மதிக்கட்டும். எதிர்மறையான வார்த்தைகளையும் புகார்களையும் அவநம்பிக்கையையும் அவர்கள் வாயிலிருந்து அகற்றட்டும். அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பேசுவார்கள். கிறிஸ்துவின் காயங்களால் நான் குணமாகியிருக்கிறேன். தேவன் என் ஆரோக்கியத்தின் பலன். எந்த நோயும் என்னை அணுகாது. இந்த அறிக்கைகள் அவர்களின் தினசரி பிரகடனமாக இருக்கட்டும். சந்தேகத்தின் மற்றும் பயத்தின் எண்ணங்கள் வரும்போது அவற்றை தேவனுடைய வாக்குறுதிகளால் எதிர்க்கும் பலத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் தங்கள் குணப்படுத்துதலை விசுவாசத்தினால் காத்துக்கொள்வார்கள். நோயின் அறிகுறிகள் மீண்டும் வர முயற்சித்தால் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நிற்பார்கள். அது ஓடிப்போகும். நான் அறிவிக்கிறேன், அவர்கள் ஆரோக்கியத்தில் வாழ்கிறார்கள், நோயிலிருந்து அல்ல. அவர்கள் குணமடைந்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். அவர்களின் குணப்படுத்துதல் முழுமையானது மற்றும் மீள முடியாதது. ரபேல் அதிதூதர் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாவலராகவும் ஆரோக்கிய ஆலோசகராகவும் இருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஆரோக்கியத்திலும் உயிர் சக்தியிலும் முழுமையிலும் நடப்பார்கள். ஆமென். 19வது அலை, வெற்றியின் முத்திரை. இப்போது பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த ஜெபத்தின் மூலம் வெளியிடப்பட்ட ஒவ்வொரு விடுதலையையும்
ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு குணப்படுத்துதலையும் நான் முத்திரையிடுகிறேன். இது முடிந்துவிட்டது. மிக்கேல் அதிதூதர் இந்த வீட்டை தூய்மைப்படுத்தியுள்ளார். இருளுக்கு இங்கே இடமில்லை. கபிரியேல் அதிதூதர் நிதி ஆசீர்வாதங்களின் கதவுகளை திறந்துவிட்டார். வறுமைக்கு இங்கே இடமில்லை. ரபேல் அதிதூதர் சரீரத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்தியுள்ளார். நோய்க்கு இங்கே இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த வீட்டின் வாசலில் ஒவ்வொரு ஜன்னலிலும் ஒவ்வொரு நபரின் நெற்றியிலும் பூசப்பட்டுள்ளது. அழிக்கும் தூதன் இந்த இடத்தை கடந்து செல்வான். எந்த தீங்கும் இங்கு நுழைய முடியாது. எந்த சாபமும் இங்கு தங்க முடியாது. எந்த நோயும் இங்கு வளர முடியாது. இந்த வீடு பரலோகத்தின் ஒரு தூதரகமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. இது சமாதானத்தின், மகிழ்ச்சியின், அன்பின், ஆரோக்கியத்தின் மற்றும் செழிப்பின் மண்டலம். நான் வானங்களையும் பூமியையும் சாட்சியாக அழைக்கிறேன். இந்த குடும்பம் விடுதலையாகியுள்ளது. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பம் குணமடைந்துள்ளது. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்ட எதிரி. உன் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டன. உன் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. உனக்கு இந்த மக்கள் மீதும் அவர்களின் உடைமைகள் மீதும் எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சொத்து. அவர்கள் அவருடைய கண்மணி போல பாதுகாக்கப்படுகிறார்கள். 20வது அலை. நன்றி மற்றும் துதியின் பிரகடனம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாபெரும் விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரதான தூதர்களான மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேலை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை செயல்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு சங்கிலியும் உடைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலளித்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வீடு இனி துக்கத்தின் மற்றும் விரக்தியின் வீடாக இருக்காது. இது துதியின் மற்றும் சாட்சியின் வீடாக இருக்கும். இந்த குடும்பத்தின் உதடுகள் உம்முடைய நன்மைகளைப் பற்றி தொடர்ந்து பேசும். அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் உறவினர்களுக்கும் தேவன் செய்த பெரிய காரியங்களைப் பற்றிச் சொல்வார்கள். அவர்களின் வாழ்க்கை உம்முடைய கிருபைக்கும் வல்லமைக்கும் மற்றும் விசுவாசத்திற்கும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கும். துதியின் ஆவி இப்பொழுது இந்த வீட்டை நிரப்பட்டும். புகழ்ச்சியின் பாடல்கள் இந்த சுவர்களில் எதிரொலிக்கட்டும். நன்றியுணர்வின் மனம் பரலோகத்திற்கு எழும்பட்டும். அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் நினைவில் கொள்வார்கள். இருண்ட நேரத்தில் தேவன் தனது தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். இந்த வெற்றி நிரந்தரமானது. இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாகத் தொடரும். எல்லாம் உம்முடைய மகிமைக்காகவே, பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். அற்புதம் செய்யப்பட்டுவிட்டது. தேவனுடைய தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் தங்கள் வேலையை முடித்துவிட்டார்கள். சூழ்நிலையை உணருங்கள். காற்று டிலிகா யுஎன்டி. உங்கள் இதயத்தில் ஒரு புதிய சமாதானம் இருக்கிறது. இது நிஜம். இது இப்போது நடக்கிறது. இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த அற்புதத்தின் ஆற்றல் பாய வேண்டும். விசுவாசத்தின் செயலாக இந்த வீடியோவை இப்போது உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்கு அனுப்புங்கள். அவர்களும் இந்த விடுதலையை பெறட்டும். உங்கள் ஆசீர்வாதத்தை முத்திரையிட கருத்துகள் பிரிவில் சென்று நான் எஃபாத்தா 333 அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். உங்கள் சாட்சிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.